பொன்முட்டையிடம் வாத்து அப்படின்னு சொல்கிறாருல. அப்படி எத்தனை படங்கள் இவர் வந்து அவருடைய மாமியார் வந்து இவர் படம் நடித்து அது வெற்றிகரமாக ஓடி பல கோடிகளை வந்து சேர்த்தாங்க. சொல்லணும்ல, நமக்கு புரியலல்ல, எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல, சொல்லணும்ல சார். நான் இத்தனை படங்கள் நடித்தேன், இத்தனை படங்கள் வெற்றி படங்களாச்சு, அத்தனை படங்களுடைய வருவாயை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற பொன்முட்டையிடம் வாத்துன்னு சொல்கிறது கரெக்டு இல்லையா? அவங்க எடுத்த படமும் தான் தோல்வி, தொடர் தோல்வி பட நடிகராக தானே சார் சமீப காலமாக இவர் இருந்தார். அதனுடைய தொடர்ச்சி தானே இப்போ வந்து இவர் வந்து ஒரு வில்லனாக தானே போகிறாரு, வில்லனாக நடிக்க போகிறாருல்ல. நம்ம பாருங்க நேர்மையாக பேசணும். இவர் சொல்லக்கூடியதை நம்ம வந்து கேட்டால் இவருக்கு நெகட்டிவாக பேசணுன்ற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை. இவர் சொல்கிறது வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கிளாரிட்டி என்ன, முழுக்க முழுக்க ரெண்டு விஷயம் சார். அவர் வந்து கணவன் மனைவி அந்த அன்பை பற்றி அவர் பேசவே இல்லை, தாம்பத்திய உறவை பற்றி பேசவே இல்லை. அவர் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டால் பொருளாதாரம் சார்ந்தே தான் அவர் பேசுகிறாரு. ஃபினான்ஷியலாக வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கார் அவங்க பயன்படுத்த முடியல, எல்லாமே வந்து பொருளாதாரம் சார்ந்து தான் அவர் இருக்குது. சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு சைடு இவர் சொல்லிட்டாரு, அந்த சைடில் அவங்க சைடில் கேட்டோம்னா அதுக்கான விளக்கம் அவங்க சொல்லுவாங்க. எத்தனை படங்கள் வெற்றி, நமக்கே தெரியுதில்ல சார், அவங்க சொல்லக்கூட வேண்டாம். எத்தனை படங்கள் தோல்வி படங்கள் தெரியுதில்ல, அவங்க எடுத்த படமும் தோல்வி தானே ஆச்சு. அவங்க நஷ்ட கணக்கு கூட சொல்லுவாங்கல்ல, இவரை வச்சு நாங்கள் படம் எடுத்தோம். இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது என்ன கேட்டால், ப்ரொஃபஷனல் லைஃப்பையும் பர்சனல் லைஃப்பையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணால் இதுதான் நடக்கும். சரி, எல்லாம் ரைட்டு, ஓகே, இது எல்லாமே இருக்கட்டும். இவருக்கு நிவாரணம் என்ன நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு நிவாரணம் வந்து கெனிஷாவா? பேசலாம் அஃபிஷியலாக நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இன்றைக்கும் சட்டப்பூர்வம், இன்றைக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் சட்டப்பூர்வமான மனைவி வந்து ஆர்த்தி தானே, இன்னும் டிவோர்ஸ் ஆகலைல்ல, கோர்ட்டில் இருக்குல்ல. அதுக்கிடையில் எதுக்கு சார் இந்த அவசரமான இந்த அறிக்கை, இந்த ஒரு கல்யாணத்தில் வந்து நீங்கள் போகிறது எல்லாமே அழுத்தம்லாம் கிடையாது சார். இதெல்லாம் திமிர்த்தனம் சார், இதெல்லாம் ஒழுக்கமின்மை, திமிர்த்தனம் தான், வேறு என்ன சொல்ல முடியும். நம்ம நீங்கள் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிங்க சார், உங்கள் ரைட்ஸ் சார். நீங்கள் நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து முறையாக அணுகியிருக்கிறீங்க, நீங்கள் தான் போயிருக்கீங்க. நீதிமன்றத்தில் முடிவாக போகுது, முடிவான பிறகு கெனிஷாவோ பெனிஷாவோ ஏதோ ஒரு